வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றைக்கி இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எப்பப்பெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வருதோ அந்த நேரத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸ் கொடுப்பாங்க நிறைய. சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது, பட் அது தள்ளப்படுவாங்க, அவ்வளோதான். இப்போ கோவிட் பீரியடுங்கிறதுனால விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறையா இன்னமும் இருந்துகிட்ருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை இங்கிலீஷில் பஸ்மன் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகே. ஒன்ஸ் அப்பான் இங்கிலாண்டில் குதிரை ஓட்டிக்கிட்டு போயிருந்திருக்காங்க. பஸ்ஸு பெரிய பெரிய ட்ரக்கு அதை ஒரு ட்ரைவ் பண்ணணும். முன்னால் 2 குதிரைங்க இழுத்துக்கிட்டு போகணும். அதில் மக்கள் ஏறலாம், டிக்கெட் கொடுத்துட்டு அவங்க ட்ராவல் பண்ண வேண்டிய ஸ்டாப் வந்தோடனே அந்த இடத்துல இறங்கி போயிடலாம். இப்படியே இருந்திருக்கு. இன்கேஸ் அந்த டிரைவருக்கு ஏதோ வேலை இருக்குது, அவர் லீவில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் சப்ஸ்டிடியூட் போடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த சப்ஸ்டிடியூட்டுக்கு தன்னுடைய குதிரை சரியாக ஒத்துழைக்காது. இன்றைக்கி எப்படி இந்த கோவிட் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியாக வெளியில் போனால் வைரஸ் பரவிடும்ன்ற மாதிரியில் ஒத்துழைக்காத ஒரு சூழல் இருக்கோ, அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது போகிறதுக்கு எப்படி அந்த வழி பாதைகளெல்லாம் அடைபட்டு பணியை செய்கிறதுக்கு ஒரு ஒத்துழைக்காத சூழல், இயற்கையே ஒத்துழைக்காமல் இருக்குதோ, அது மாதிரி புதுசாக வரக்கூடிய சப்ஸ்டிடியூட்டுக்கு அந்த குதிரைகள் சரியாக ஒத்துழைக்காது. என்னதான் இருந்தாலும் பழகினவங்க கிட்டத்தான். ஓகே. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இங்கே நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, புதுசாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு. அதில் கூட ஒரு குதிரையை அவங்களுக்கு எப்படி நீ எப்படி ட்ரெயின் பண்ணுவ, அதாவது ஆரம்பத்தில் அது உன்னை பார்த்து திமிரும், அதுக்கப்புறம் நீ அதை வசப்படுத்தணும், இன்னும் நேரடியாக உடனே அடித்து வசப்படுத்தக்கூடாது, எப்படி எப்படி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள அந்த குதிரையை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு பழகணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அந்த குதிரையை இவர் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் என்னைக்கு இன்டர்வியூ நடக்குதோ அந்த இடத்துல அந்த குதிரையை இவரை பார்த்து மிரளாமல் இருக்கணும், இவர் ஏறி அதில் உட்காந்து ட்ராவல் பண்ணணும், சரியா? அது இவரை தூக்கி வீசாமல் இருக்கணும். சில நேரங்களில் ட்ரெயினில் என்ன வேணாலும் நடக்கும். ஏறி உட்காந்து ட்ரை பண்ணுவாங்க, தூக்கி வீசிடும், அதில் போய் அடிபடலாம். ஐஏஎஸ்ன்றது சாதாரணம் இல்லை. ஓகே. ஸோ அது மாதிரி அந்த சரி பஸ் ஓட்டுறதுக்கு வருவோம். புதுசாக வரக்கூடிய சப்ஸ்டிடியூட்டுக்கு அந்த குதிரை ஒத்துழைக்காமல் இருந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் இந்த லீவில் போனவர் என்ன பண்ணுவாருன்னா, புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்டிடியூட் தன்னுடைய குதிரையை கஷ்டப்படுத்திடக்கூடாது, அதுக்கப்புறம் இது இன்னொரு முறை தான் ஓட்டும்போது அந்த குதிரை நமக்கு ஒத்துழைக்காமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் அந்த பஸ்ஸிலேயே ஒரு பேசஞ்சர் மாதிரி உட்காந்து ட்ராவல் பண்ணி, இல்லை இப்படி பண்ணுங்கள், இல்லை இதுக்கடுத்து இதை பண்ணணும், என் குதிரை அப்போ தான் அப்படி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும், இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி தன்னுடைய குதிரைகள் கஷ்டப்படாதவண்ணம் அவர் உட்காந்து என்ன பண்ணுவார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தா அவர் தான் இப்போ ட்ரைவ் பண்ணுறாரு, ஆனால் சப்ஸ்டிடியூட் மூலமாக. நல்லா பாருங்கள், அவர் லீவில் தான் இருக்கிறாரு, ஆனாலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இப்படி ஒரு ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு பஸ்மன்ஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்துருக்காங்க. அதனால் இப்போது ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை டீச்சிங் ஃபீல்டில் ஏதோ சூழ்நிலையில் இன்றைக்காக இருக்கலாம், இல்லைனா இனிமேல் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத மட்டுமே நம்ம சொல்லி பழகணுமே தவிர, பஸ்மன்ஸ் ஹாலிடேனா எங்கே பஸ் ஓட்டிகிட்ருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இது மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வந்திருக்கு, இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்குங்கிற விஷயத்த நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுனால நீங்கள் சந்தோஷப்படுறீங்கள, அது மாதிரி. தேங்க்யூ.